வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஸோ டைம் வந்து 9:15, ஜஸ்ட் மார்க்கெட் இப்போ தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, இது வந்து நம்ம சூர்யா பிரதர் போட்ட இண்டிகேட்டர். ஓகே, டாட் டு டாட் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ ட்ரேடிங் வியூவில் இதை பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஜஸ்ட் ப்ரீவியஸ் டே லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. இங்கேயே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் நிஃப்டியோட S1 லெவல் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ அங்கே வந்து இது சப்போர்ட் எடுக்குது. வில் சி. இது ஃபர்ஸ்ட் கேண்டிலே இவ்வளோ பெருசு வரும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா, அடுத்தது வந்து ஒரு ஒரு 50% ஆவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதுக்குள்ளே இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது தான் பெட்டரான ஒரு சான்ஸாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸு. ஓகே, நார்மலாக இவ்வளோ பெருசாச்சுன்னா நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் என்ன ஆகும், இதோடைய டாப் வரைக்கும் போகும், இல்லை அட்லீஸ்ட் இதோடைய இந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த வரைக்குமாச்சும் போகும். ஸோ இதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரைஸ் வில் பிகம் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நிஃப்டியோட அந்த S1 லெவல் சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. 16,750 லெவல்ஸு. இது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும். இதுக்கு இதுக்கு மேலே இது சஸ்டெயின் பண்ணி அப்படியே போகணும்னா இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். பட் நம்ம ஆப்ஷன் செயின் பார்த்துருவோம் ஒரு முறை. டைம் வந்து 9:20 ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 16,850 சியும் அண்ட் இதர் 16,700 பிஇ போகலாம், இல்லைன்னா 16,750 பிஇ போகலாம். இது ரெண்டுத்தில் எது போகிறதுன்னு எனக்குமே கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஏன்னா இது 170 ரேஞ்சில் இருக்குது, இது 150, இது ரெண்டு 150 இருக்குது. இது பெட்டர் சேஃபாக இருக்கும். ஸோ 16,850 சியும் 16,700 பியும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இது ரெண்டும் வந்து நமக்கு ஓடிஎம்ல வந்திருக்கு. கொஞ்சம் டிலே பண்ணதில் இது 167 இருக்கு, 16,750. ஸோ இது பெட்டராக இருக்கும்னு தோணுதுங்க. அதிலே போய்க்கலாம். யா. ஸோ நம்ம குரூப்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, டெலிகிராம் குரூப்பில். இப்போ டைம் வந்து 9:42 ஆகுது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏன் 16,800 சி எடுத்துக்கலாமே, இல்லை 16,800 பி எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம். ரீசன் வந்து என்னென்னா, ப்ரீமியம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. 16,800 அடுத்த மணியே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நார்மலாக நமக்கு ஈவன் ஃப்ரைடேஸ் கூட இந்த மாதிரி கிடைக்காது. அட்லீஸ்ட் அடுத்த மணிலையாவது நமக்கு கிடைக்கும். இது அடுத்த மணியே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து திடீர்னு இது ட்ரிகர் ஆகி மூவ்மெண்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கும். இல்லைன்னா டார்கெட் கிடைக்காம ட்ரிகர் ஆகிடும், பட் டார்கெட் கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து இன்ஸ்டீட் நமக்கு இன்னைக்கு என்ட்ரி கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால தான் ஓடிஎம்ல ஒரு ஸ்ட்ரைக் தள்ளி எடுத்திருக்கேன். 16,750 பியும் 16,850 சியும் எடுத்ததுக்கான காரணம் இதுதான். ஈவன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியே கிடைக்கலனாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, இன்ஸ்டீட் ஒரு என்ட்ரி கிடச்சி அதுக்கப்புறமா லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லாத ஒரு இந்த சிச்சுவேஷனில் அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஈவெண்ட் வேற ஒன்று இருக்குது. ஸோ ஆர்பிஐ பாலிசி வருது, அண்ட் மோஸ்ட்லி என்ன ரேட் ஹைக்ஸ் இருக்க போகுது எப்படி இருந்தாலும். ஏன்னா எப்பயுமே நம்ம பாலிசிஸ் வந்து குளோபல் லைனோட சேர்ந்து தான் இருக்க போகுது. ஸோ அது தனியாக ஒன்றும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறவங்கலாம் ஒன்றும் இருக்காது. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கூடும். மேபி மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக கூட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் சென்டிமெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணியிருக்கேன். 16,850 சி வந்து டார்கெட்டை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. அவ்வளோதாங்க, டார்கெட் டன்னுங்க. டார்கெட் டன்னு, சூப்பர். நான் கொஞ்சம் ஹையர் சைடில் போட்டு வச்சுருக்கேன், 224 நினைக்கிறேன். எஸ், டன்னுங்க. டார்கெட் ஓவர். ஸோ என்னுடைய டார்கெட்டும் முடிஞ்சுது. ஓகே. ஸோ இன்றைக்கும் வந்து 145 ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி ரொம்ப மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் சேஃபர் ஸ்ட்ரைக். அதனால நம்ம முதல்ல ஸ்டாப் லாஸ் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாக நமக்கு என்ட்ரான உடனே வந்து டார்கெட் கொடுத்துருச்சு. வி ஆர் வெரி ஹாப்பி வித் திஸ். ஸோ கொஞ்சம் பேருக்கு லாஸ் கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் வந்து 16,800 சி எடுத்தாங்களோ அவங்களுக்கு, அவங்க திரும்ப ரீஎன்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் மார்னிங் நாம் கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பிரகாரம் we have achieved the target.
ஸோ நான் வந்து இன்ஃபேக்ட் இது ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா விக்ஸ் ரொம்ப ட்ராப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ நமக்கு டார்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆயிடுது இதன் மூலயமா. ஸோ ட்ரேட் நான் எடுத்திருந்தேன் அண்ட் டார்கெட்டும் கிடச்சிருச்சு. இதில் நிறைய பேர் ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு. ஸோ ரிசல்ட்ஸையுமே பார்த்துடலாம் இன்னைக்கு வீடியோ எண்டில். இது மட்டும்தாங்க ஆர்டர். இது ரெண்டே ஆர்டர் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 185க்கு நான் ஆர்டர் என்ட்ரி ஆயிருந்தேன். ஓகேங்களா, ஏன்னா சேம் லாஜிக் தான் ஆக்சுவலி. ஸோ பி சைடில் வந்து 139க்கு கீழே படித்தேன் அண்ட் ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணேன், திரும்ப எதனா ரிவர்ஸ் ஆகிடுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு. அண்ட் அகெயின் ஐ என்டர்ட் அட், ஆக்சுவலி நான் பார்த்துட்டு இருக்கும்போது 179ல் இருந்தது. இன்ஃபேக்ட் அங்கே வந்து எனக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு தைரியம் பத்தலை. சரி நம்ம 190கே வந்துடுவோம், 190 வந்ததுக்கு அப்புறமே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பி சைடில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கீழே போயிடுச்சு. அண்ட் விக்ஸும் வேற நல்லா ட்ராப் ஆகிட்டு இருந்தது இல்லைங்களா. ஸோ ப்ரீமியம்ஸ் வந்து இனி மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறது இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஏன்னா மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னா விக்ஸ் இறங்க ஆரம்பிச்சிடும், வாலட்டிலிட்டி கம்மியாயிடும். ஸோ மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வருது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷனாக தெரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூபா முன்னாடியே என்டர் ஆகிட்டேன். நான் ஆக்சுவலி 87 இருக்கும்போது போட்டேன், பட் ஒரு சின்ன டவுன் வந்திருக்கு, அது 185ல ட்ரிகர் ஆச்சு எனக்கு. ஸோ ஐ என்டர்ட் இன் 185. அதுக்கப்புறம் நான் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் கீழே இருந்திருக்கு ப்ரைஸு. இந்த இடத்துல என்ட்ரானேன் அண்ட் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து கீழே தான் இருந்தது. ஓகே, ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் என்னடா இது மோர் தென் 5 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த என்ட்ரான ப்ரைஸ்லேருந்து கீழே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்கு கீழே பெருசாக போகலை. நார்மலாக இது அப்படியே ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், இப்படி கொஞ்சம் ஹை வரும், திரும்ப லோ வரும், திரும்ப ஹை, பெரிய ஹை வராது, ஃபர்தராக லோ அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே போயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இதை ஓகே எனிவே ஸ்டாப் லாஸுமே வந்து ஒரு 5 பாயிண்ட் கம்மி, அதனால 185 160க்கு ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ஐ கெப்ட் த டார்கெட் அட் 225 ஆக்சுவலி. ரீசன் வந்து என்னென்னா 220க்கு நம்ம எக்ஸிட் ஆகணும் உண்மைதான். பட் என்னன்னா இந்த 220 இப்போ ஒரு மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அது 225க்கு வச்சேன் நான் ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுதான் லாஜிக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுலேயுமே வந்து ஆண்டவன் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் கொசுறு போட்டு கொடுத்துருக்காரு. 225க்கு போட்ட ட்ரிகர் வந்து 227க்கு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆச்சு ஜிடிடி ஆர்டர். ஸோ 225க்கு ட்ரிகர் ஆகணும். 225 ட்ரிகர் ஆன உடனே 227 இருந்திருக்கு அடுத்த ஆஃபர் ப்ரைஸ். ஸோ அதில் போய் எனக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அதனால அது பெட்டர் ஆயிடுச்சுங்க. 42 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிது. வெரி ஹாப்பி ஃபார் த டேஸ் ட்ரேட். ரொம்ப கம்மியான கேபிட்டல், ஜஸ்ட் 4 லாட்ஸில் ரிவிஷன் மாதிரி ஒன்று பார்த்துடலாம். அண்ட் இது வரைக்கும் என்ன ப்ராஃபிட்ஸ் கொடுத்தது, செப்டம்பர் மாதம் என்ன ப்ராஃபிட் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் மோர் தென் 100% ஆல்ரெடி. அண்ட் ஈவன் ஆல்கோலையுமே தேவதாஸ் சார் சொல்லியிருந்தாரு இட் ஹஸ் கிவன் மோர் தென் 100% அப்படிங்கிறத. ஸோ அதுவும் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கிவிங் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆக்சுவலி ஒரு பாசிவான இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுல. அண்ட் இப்போ வந்து என்னென்னா நான் வந்து இதுவும் டிப்ளாய் பண்ணிட்டேங்க ட்ரேட்ரானில். நானுமே ஆல்கோவில் இறங்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் லாஸ் அடிச்சுது. ஓகேங்களா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடு இன் ஆல்கோ. ஆக்சுவலி ஜீரோதாவோட லிங்கிங்கில் ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது, அதில் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகலை. ஸோ என்னடா ட்ரிகர் ஆகலை அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து 16,800C தான் ஆல்கோ சூஸ் பண்ணியிருந்தது. பட் அப்போ தான் தேவதாஸ் சார் போட்டிருந்தாரு அவருடைய டெலிகிராம் இதில், இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸே நான் என்னுடைய செலெக்ஷனில் வைக்கல. ஓகேங்களா, நான் அதை அப்சர்வ் கூட பண்ணல. அப்புறம் நீங்கள் எல்லாம் போட்டிருந்தீங்க 16,800 வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பட் நான் வந்து அதை ஏஞ்சல் ஒன்ல வந்து சும்மா இது பண்ணி வச்சிருந்தேன் அதுலேயுமே. பட் அது ட்ரிகர் ஆகி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஆனால் அதில் 2 லாட் தான். ஸோ இங்கே வந்த ப்ராஃபிட்டில் வந்து ஒரு 3,000 rupees அது கவர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட்ஸ் ஹவ் இந்த ட்ரேடு டுடே ஹஸ் வெண்ட் ஆன். ஸோ ஐ திங்க் மண்டேலேருந்து நான் இந்த சாட்டர்டே சண்டேல எப்படி வந்து ஆல்கோ வந்து டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டட் எதனா கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டெலிகிராமில் போட்டு வைங்க. அண்ட் ஈவன் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையுமே சொல்லி வைங்க. ஸோ நான் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். இட் வில் பி அ சிங்கிள் வீடியோ ஃபார் கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுனாலும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். ஓகே, ஏன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஃபேஸ் சம் இஷ்யூஸ்.
பட் அதுக்கப்புறம் இட் வென்ட் வெரி ஸ்மூத். ஓகேங்களா? ஸோ மண்டேலேருந்து நான் அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக 145 ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்கோவில் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் மேனுவலாகவும் பண்ணுவேன். ரீசன் வந்து உங்களுக்காக அது வீடியோ போடணும், அண்ட் வீடியோவில் வந்து நம்மளுடைய லெர்னிங்ஸையும் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுக்காக அகைன் 2 லாட் வந்து அதில் பண்ணுவேன். அண்ட் மேபி 4 லாட்ஸ் வந்து ஆல்கோவில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ எனிவே அது அக்டோபர் மந்தில் வந்துடும். ஸோ மண்டேலேருந்து நியூ மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நியூ சிஸ்டமும் நான் டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கூகுள் ஷீட்டில் இந்த மந்த்துக்கான அப்டேட்டையும் ஒரு முறை பார்த்துருவோம். ஸோ இது வந்து என்னுடைய ட்ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் 9% என்னுடைய டிப்ளாய்டு கேபிட்டலுக்கு நான் ரிட்டர்ன் எடுத்திருக்கேன் இந்த மாதம். 20,000 ருபீஸ் வந்திருக்கு. 20,231 ருபீஸ் இதுதான் என்னுடைய ரிட்டர்னு ஆன் 2,25,000. ஓகே, யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து 19,000 20,000 தான் யூஸ் பண்ணுறோம். பட் சின்ஸ் நான் செல்லிங்க்கும் இதில் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நான் வந்து 2,25,000 டிப்ளாய்டு கேபிட்டல், அந்த கேபிட்டலுக்கான ரிட்டர்னை இங்கே எடுத்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மோர் தென் 150% ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க இந்த மாதம். 19,000 டிப்ளாய்மெண்ட்டில் 28,500 ருபீஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகே, இன்ஃபேக்ட் இதுல எல்லாம் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் கூடவே பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் வந்து 11 o'clock 1:30 எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கேபிட்டல் தயவு செய்து நீங்கள் அடிஷ்னலாக வச்சுக்கோங்க. இதே கேபிட்டலில் பண்ணாதீங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, இன்கேஸ் ஒரே நாள் 3 ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா உங்கள் கேபிட்டல் காணாமல் போயிடும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. பட் அதர்வைஸ் டிசிப்ளினாக பண்ணோம் அப்படின்னா இது இந்த மாதம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 20,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 28,000 ப்ராஃபிட். ஈவன் 20 பாயிண்ட்ஸ் எல்லா ட்ரேட்லையும் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா கூட தே வுட் ஹவ் மேட் 19,000 விச் இஸ் 100% ரிட்டர்ன்ஸு. ஓகே, அண்ட் இதில் வந்து என்னென்னா டீட்டெயிலாக ஒரு நாள் என்னென்ன ட்ரேட் நடந்தது அப்படிங்கிறது இருக்குது. லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வெட்னஸ்டே 28th. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 9:30க்கு முன்னாடி ஒரு ட்ரிகர் ஆச்சு. அதில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. அண்ட் திரும்பியும் 9:30க்கு அப்புறம் அகெயின் ஸ்டாப் லாஸ்லேருந்து திரும்ப 190 வந்தது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அதில் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா அகெயின் இட் ஹாஸ் கிவன் டார்கெட் 30 பாயிண்ட்ஸ் ஃபுல் ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ சிமிலர்லி நேற்றுமே அதே போல் நடந்தது. தேர்ஸ்டே லைக் 29th செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நடந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 9:30க்கு அப்புறமா ட்ரேட் கிடச்சிது. அது ஸ்டாப் லாஸ் அடிச்சுது. திரும்பி செகண்ட் டைம் வந்து 190 கிராஸ் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன், அதை என்ட்ரானேன் அண்ட் ஐ காட் த டார்கெட். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து நேற்று நடந்துச்சு. அண்ட் சிமிலர் ரேட்டாக தான் ட்ரிகர் ஆச்சு 16,850. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு சில கன்ஃபியூஷன் ஆச்சு. 16,800 சில பேர் எடுத்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸு. அண்ட் 16,850 எடுத்தவங்களுக்கு டைரக்டே என்ட்ரிக்கு அப்புறமா டார்கெட் கிடச்சிது. ஓகே, ஸோ இப்படி தான் இன்னைக்கு ஒர்க் ஆச்சு. அண்ட் இந்த மாதம் இட்ஸ் அ வெரி குட் மந்த் ஆக்சுவலி ஃபார் 145 ஸ்ட்ராட்டஜி அண்ட் 325 ஸ்ட்ராட்டஜி ரெண்டுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் எப்படிங்கிறத பார்ப்போம். கூகுள் ஷீட் வந்து இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாரும் எனக்கு மெயில் அனுப்ப வேண்டியதில்லை. இதோடைய எடிட் ஆக்சஸ் கேட்டு நீங்கள் இந்த ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம் உங்களுடைய இதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது எனக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைல் வந்து மேக் ஏ காப்பி கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்ரைவில் இது உங்களுடைய காப்பியாக சேவ் ஆகிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான டேட்டா வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கலாம். இன்னமும் வந்து எனக்கு நிறைய மெயில்ஸ் அனுப்புறீங்க. எந்த ஒரு எக்ஸல் ஷீட்டுக்குமே நீங்கள் எனக்கு மெயில் அனுப்ப தேவையில்லை. .to ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், 145 ஸ்ட்ராட்டஜி, 325 ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தோடைய எக்ஸல் ஷீட்டுக்கான ஆக்சஸ் வந்து உங்களுக்கே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே ஷீட்டில் உங்களால் எடிட் பண்ண முடியாது. இதை கேட்டுக்கோங்க தயவுசெய்து. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி எனக்கு மெயில் அனுப்பாதீங்க. ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அமேசிங் வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.